பகவத்கீதையில் கூறும் முக்கியமான 15 வாழ்க்கை தத்துவங்களை இந்த பதிவில் காணலாம். முதலாவது பதிவு: அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது, அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது, அதிகம் செயல்படுவனையே கைகூப்பி வணங்குகிறது. இரண்டாவது தத்துவம்: நம்முடன் வாழ வேண்டியோரை புரிந்து கொள்வதற்கு முதலில் நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது தத்துவம்: நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறான். நான்காவது தத்துவம்: சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான், ஆனால் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். ஐந்தாவது தத்துவம்: மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும். ஆறாவது தத்துவம்: சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்து அல்ல, அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவு செய்கிறான் என்பதே ஆகும். ஏழாவது தத்துவம்: எதை இழந்தீர்கள் என்பது முக்கியம் அல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். எட்டாவது தத்துவம்: அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் நிகழ்ந்தவை அல்ல, விடாமுயற்சியினால் நிகழ்த்தப்பட்டவை. ஒன்பதாவது தத்துவம்: இரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது. பத்தாவது தத்துவம்: எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்து உள்ளது, ஒன்று காலம், மற்றொன்று மௌனம். 11வது தத்துவம்: எல்லோரும் தம்மை விட்டுவிட்டு யாரோ ஒருவரை சீர்திருத்த முயல்கின்றனர். 12வது தத்துவம்: சண்டைக்கு பின் வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும். 13வது தத்துவம்: மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்கள் எல்லாம் வீணானவை அல்ல. 14வது தத்துவம்: நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். 15வது தத்துவம்: செயல் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது.